ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம கோதுமை ரவையில கிச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். யூசுவலா நம்ம கோதுமை ரவையில உப்புமா தான் செய்வோம். உப்புமா எல்லாருக்கும் பிடிக்காது. அதனால கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1, நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணது, தக்காளி பொடி பொடியாக நறுக்குனது, கோதுமை ரவை 1½ கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன், பீன்ஸ் கேரட் 1 கப். இப்போ கோதுமை ரவை கிச்சடி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு கோதுமையை நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இப்படி வறுக்கும்போது உங்களுக்கு கோதுமை ஒன்றுக்கோடு ஒன்று ஒட்டாமல் குலையாமல் நல்லா வரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கோதுமை ரவையில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தி. அதனால இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. ஃபைபர் கண்டென்ட் மட்டும் இல்லை, இதில் தேவையான அளவு ப்ரோட்டீனும் இருக்கும். அதனால இது குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ நம்ம இந்த ரவை கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். கலர் உங்களுக்கு நீங்கள் போட்டதுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறும். அந்த அளவுக்கு நீங்கள் வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போது ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை 2, லவங்கம் 2 போட்டு கொஞ்சம் தாளிக்க விடுங்க. பட்டையும் லவங்கமும் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்து பொரிக்க விடுங்க. இப்போ சோம்பு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து வணக்க போகிறோம். இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வணக்கி விட போகிறோம். பச்சை மிளகாவும் வெங்காயமும் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா வணங்கிருச்சு, பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கணும். புதினா கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சும்மா ஒரு கொத்து போதும். கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். இப்போ தக்காளி வணக்கும் போது நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வணங்குறதுக்கான டைம் கொஞ்சம் கம்மியாகும். உங்களுக்கு சீக்கிரமே நல்லா தக்காளிலாம் நல்லா வணங்கிடும். பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் நல்லா வணங்கி நல்லா இப்போ ஜூஸியாகிடுச்சு. இப்போ தக்காளியோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ அந்த அளவு நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்க கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்க போகிறோம்.
நம்ம இப்போ காய் நல்லா வணக்கிக்கணும். நம்ம வணக்குனதில் நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். அந்த அளவு நல்லா வணக்கிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வணக்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இது கூடவே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால காரம் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து எல்லாம் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே வறுத்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கோதுமை ரவையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டு நல்லா மசாலா ரவை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 1 கப் கோதுமை ரவைக்கு எந்த கப்பில் எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் 2 கப் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா கோதுமை ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும். அதனால் தண்ணி நல்லா எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வேக விட போகிறோம். விசிலுக்கு அப்புறம் உங்களுக்கு கோதுமை ரவை நல்லாவே வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் திக்காக இருக்காது, அதே மாதிரி ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்காது. இந்த மாதிரி கொல கொலன்னு இருக்கும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.